வணக்கம். உங்களுடைய இந்த அறிவியல் ஆய்வு பயணத்திற்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம உங்க 8ஆம் வகுப்பு அறிவியல் பாட குறிப்புகள்ல இருந்து ஒரு முக்கியமான பகுதியை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். அது என்னன்னா வேதியியல் மாற்றங்கள், அதுலயும் குறிப்பா எரிதல், அதாவது கம்பஷனை பத்தி. இது வெறும் பாடத்துக்காக மட்டும் இல்ல, நம்மளை சுத்தி நடக்கிற, ஏன் நமக்குள்ளேயே நடக்கிற ஒரு அடிப்படை விஷயத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ண போறோம். ஆமா, உங்க கையில இருக்கிற இந்த குறிப்புகளோட நோக்கம் என்னன்னா, எரிதல்னா என்ன, அது எப்படி நடக்குது, அதுல என்னென்ன வகைகள் இருக்கு, எதெல்லாம் அதை தூண்டுது இல்ல கட்டுப்படுத்துது, அப்புறம் கடைசியா நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம சுற்றுச்சூழலையும் இதோட தாக்கம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதா. நீங்க தயாரா? நிச்சயமா. இந்த பாடப்பகுதிகளில் இருக்கிற முக்கிய கருத்துக்கள், அப்புறம் சில அடிப்படை வரையறைகள் இருக்கு பாருங்க. அதோட நம்ம அன்றாட வாழ்க்கையிலிருந்து சில உதாரணங்கள், அப்புறம் சில கேள்விகள், இதையெல்லாம் வச்சு நம்ம பேசி தெளிவுபடுத்தலாம். இதன் மூலமா இந்த எரிதல் அப்படிங்கிற வேதி வினையை பத்தி ஒரு நல்ல ஆழமான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும்னு நம்புறேன். அருமை. அப்போ ஆரம்பிக்கலாமா? முதல்ல உங்க குறிப்புகள்ல வேதியியல் மாற்றம், அதாவது கெமிக்கல் சேஞ்ச் பத்தி பேசுறாங்க. இதுக்கும் இயற்பியல் மாற்றம்னு ஒண்ணு சொல்றோமே, பிசிக்கல் சேஞ்ச், இதுக்கும் என்னங்க முக்கிய வித்தியாசம்? ஏன்னா எரிதல் ஒரு வேதியியல் மாற்றம்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா, மிக சரியான கேள்வி. இதுதான் அடிப்படை. உங்க குறிப்புகள்ல பக்கம் 107 இது விளக்குறாங்க பாருங்க. ஒரு பொருளோட வேதியியல் பண்புகள், அதாவது அதோட அடிப்படை குணங்களே நிரந்தரமா மாறி முற்றிலும் புதுசா வேற பண்புகளோட ஒரு பொருள் உருவாகிறது தான் வேதியியல் மாற்றம். இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது, இது பெரும்பாலும் மீள முடியாத மாற்றம். அதாவது பழைய பொருளை திரும்ப கொண்டு வர முடியாது. உதாரணமா இரும்பு துருப்பிடிக்கிறது, பால் தயிரா மாறுறது, ஏன் நாம சாப்பிடுற சாப்பாடு செரிமானம் ஆகுறது கூட. ஆமா, மெழுகுவர்த்தி எரியறது, இது எல்லாமே வேதியியல் மாற்றங்கள் தான். அப்போ இயற்பியல் மாற்றம்னா இப்போ பனிக்கட்டி உருகி தண்ணி ஆகுற மாதிரி உருவம் தான் மாறுது, ஆனா பொருள் ஒண்ணுதான், தண்ணி தான். அத மறுபடியும் ஒரே வச்சா பனிக்கட்டி ஆயிடும், புதுசா எதுவும் உருவாகல. சரிதானே? மிகச்சரியா சொன்னீங்க. கரெக்ட். இதுதான் முக்கியமான வேறுபாடு. இயற்பியல் மாற்றத்துல பாத்தீங்கன்னா பொருளோட வேதியியல் தன்மை மாறவே மாறாது. அதோட நிலை மாறலாம், திடமா திரவமா வாயுவா மாறலாம், அளவு வடிவம் மாறலாம். ஆனா அது பெரும்பாலும் தற்காலிகமானது, மீளக்கூடியது, ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஆனா வேதியியல் மாற்றத்துல புது பொருள் உருவாகிறதோட ஆற்றல் மாற்றங்களும் நடக்கும். சில சமயம் வெப்பம் வெளியே வரும், சில சமயம் வெப்பம் உள்ள எடுக்கப்படும். ஓகே. அப்போ இந்த அடிப்படையில எரிதல், அதாவது கம்பஷன், ஒரு வேதியியல் மாற்றம்னு நல்லா புரியுது. உங்க குறிப்புகள்ல பக்கம் 107 அப்புறம் 113 சொல்ற மாதிரி எரிதல்னா என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். எரிதல்ங்கிறது ஒரு பொருள், நாம அதை எரிபொருள்னு சொல்றோம். அது ஆக்சிஜனேற்ற கூட. பொதுவா நம்ம காத்துல இருக்கிற ஆக்சிஜன் கூட ரொம்ப வேகமா வினை புரிந்து வெப்பத்தையும் ஒளியும் கொடுக்கிற ஒரு வேதி வினை. இது ஒரு வேகமான ஆக்சிஜனேற்ற வினைன்னு சொல்லலாம். சொல்ல போனா ஒரு பொருள் தீப்பற்றி எரியற நிகழ்வு தான் அது. ஆனா அறிவியல் ரீதியா இப்படி வரையறுக்கிறோம். இதுல பல வகைகள் இருக்குன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது. பக்கம் 108, 111ல அது என்னென்ன ஒவ்வொன்னா பார்க்கலாமா? கட்டாயமா. முதல்ல மெதுவான எரிதல், ஸ்லோ கம்பஷன். பேர்ல இருக்கு பாருங்க, இது ரொம்ப மெதுவா நடக்கிற ஒரு எரிதல் வினை. இதுல வெப்பமும் ஒளியும் ரொம்ப கம்மியா, சில சமயம் வெளியே தெரியாத அளவுக்கு கூட இருக்கலாம். இதுக்கு ஒரு ஆச்சரியமான உதாரணம் தெரியுமா? நம்ம உடம்பு செல்களுக்குள்ள நடக்கிற சுவாசித்தல், ரெஸ்பிரேஷன். நாம சாப்பிடுற உணவு மெதுவா ஆக்சிஜனோட சேர்ந்து ஆற்றலா மாறுது இல்லையா? அதுவும் ஒரு வகை மெதுவான எரிதல் தான். நாம சுவாசிக்கிறது கூட ஒரு வகை எரிதலா? இது சுவாரஸ்யமா இருக்கு. அப்போ அடுத்த வகை தீவிர எரிதல், ராபிட் கம்பஷன். இதுதான் நாம பொதுவா பார்க்கிற தீயா? ஆமாம், இதுதான் வேகமா குறுகிய நேரத்துல அதிகமான வெப்பத்தையும் ஒளியையும் கொடுத்து எரியறது. நம்ம வீட்டுல சமையல் எரிவாயு எல்பிஜி எரியறது, மெழுகுவர்த்தி, பெட்ரோல், மண்ணெண்ணெய், ஏன் தீக்குச்சி எரியறது கூட படம் 10.1 இருக்கு பாருங்க, தீவிர எரிதலுக்கு உதாரணங்கள் தான். இது ஆரம்பிக்கிறதுக்கு பொதுவா வெளியில இருந்து ஒரு தூண்டுதல், ஒரு சின்ன வெப்பம் தேவைப்படும். சரி, மூன்றாவது வகை தன்னிச்சையான எரிதல், ஸ்பான்டேனியஸ் கம்பஷன். இது எப்படி? தானாவே தீ பிடிக்குமா? ஆமா, இதுதான் ரொம்ப விசித்திரமானது. வெளியில இருந்து எந்த வெப்ப உதவியும் இல்லாம ஒரு பொருள் சாதாரண அறை வெப்பநிலையிலேயே தானா தீ பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிடும்.
பாஸ்பரஸ்னு ஒரு தனிமம் இருக்கு. அது சும்மா காத்துல வச்சாலே போதும், தானா எரிய ஆரம்பிச்சிடும். சில சமயம் நிலக்கரி சுரங்கங்கள்ல கூட இந்த மாதிரி தன்னிச்சையா தீ விபத்துகள் நடக்கிறத பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்பவே முடியலையே, ஒரு பொருள் தானா எரிய ஆரம்பிக்கணும்னா அதுக்கு என்ன காரணம்? இது எரிதல் வினைகளை பாதிக்கிற காரணிகளோட தொடர்புடையதா? உங்க குறிப்புகள் பக்கம் 108ல சில காரணிகளை சொல்றாங்க இல்லையா? மிகச்சரி, கரெக்ட். எரிதல் நடக்கணும்னா சில நிபந்தனைகள் கண்டிப்பா பூர்த்தியாகணும். இதுல முக்கியமானது 3 விஷயம். 1, எரியறதுக்கு ஒரு பொருள் இருக்கணும், எரிபொருள். 2, போதுமான ஆக்சிஜன் இருக்கணும். 3வது, அந்த பொருள் எரிய ஆரம்பிக்க தேவையான ஒரு குறிப்பிட்ட குறைந்தபட்ச வெப்பநிலை இருக்கணும். இந்த வெப்பநிலை தான் பற்ற வைப்பு வெப்பநிலை, இக்னிஷன் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்றோம். இப்ப அந்த பாஸ்பரஸ் விஷயத்துல பாத்தீங்கன்னா அதோட பற்ற வைப்பு வெப்பநிலை ரொம்ப ரொம்ப குறைவு. அதனாலதான் சாதாரண அறை வெப்பநிலையிலே தானா எரியுது. ஓ, அப்போ இந்த பற்ற வைப்பு வெப்பநிலை ஒவ்வொரு பொருளுக்கும் மாறுபடுமா? நிச்சயமா, கண்டிப்பா மாறும். இப்போ ஒரு காகிதம் எரிய தேவைப்படுற வெப்பநிலையை விட ஒரு மரக்கட்டை எரியறதுக்கு அதிக வெப்பநிலை தேவைப்படும். இது பொருளோட தன்மையை பொறுத்தது. இது ஒரு முக்கியமான காரணி. சரி, இன்னொரு காரணி ஆக்சிஜன் சொன்னீங்க. அணைய போற அடுப்பை ஊதுனா நல்லா எரியும்னு நம்ம பாட்டி எல்லாம் சொல்லுவாங்களே, அதுக்கு காரணம் அதிக ஆக்சிஜன் கிடைக்கிறது தானா? அதேதான், கரெக்ட். ஊதும் போது நாம அந்த இடத்துக்கு அதிக ஆக்சிஜனை கொடுக்கிறோம். ஆக்சிஜன் அளவு அதிகமாகும் போது எரிதல் வினை இன்னும் வேகமா நடக்கும். ஆக்சிஜன் இல்லன்னா எரிதல் நடக்கவே நடக்காது. புரிஞ்சது. எரிபொருளோட தன்மையில அதோட புறப்பரப்பு அளவும் முக்கியம்னு குறிப்புல இருக்குது. சின்ன விறகு துண்டு சீக்கிரம் எரியுது, ஆனா பெரிய கட்டை லேட்டா எரியுது. அது ஏன்? அதுக்கு காரணம் புறப்பரப்பு தான், சர்ஃபேஸ் ஏரியா. விறகு சின்ன சின்ன துண்டுகளா வெட்டும் போது அதோட மொத்த புறப்பரப்பு அதிகமாகுது. அதாவது ஆக்சிஜனோட வினை புரியக்கூடிய அந்த பரப்பு இருக்கு பாருங்க, அது அதிகமாகுது. அதனால எரிதல் வேகமா நடக்குது. இதுவும் எரிதலை பாதிக்கிற ஒரு முக்கியமான காரணி தான். ஆக எரிபொருள், ஆக்சிஜன், பற்ற வைப்பு வெப்பநிலை, இந்த 3 வேணும். இது உங்க குறிப்புகள்ல பக்கம் 113ல நினைவில் கொள்க பகுதியில நெருப்பு முக்கோணம், ஃபயர் ட்ரையாங்கிள் அப்படி சொல்றாங்க இல்லையா? ஆமா, இது எரிதல் முக்கோணம் அல்லது நெருப்பு முக்கோணம் சொல்லப்படுது. எரிதல் தொடர்ந்து நடக்கணும்னா எரிபொருள், ஆக்சிஜன், அப்புறம் வெப்பம், அதாவது பற்ற வைப்பு வெப்பநிலையை அடைந்து அதை தக்க வைப்பது, இந்த 3 அவசியம். இதுல ஏதாச்சும் ஒண்ணு நீக்கிட்டாலும் தீ அணைஞ்சிடும். தீயணைப்பு வீரர்கள் பயன்படுத்துற எல்லா முறைகளுமே இந்த முக்கோணத்தோட ஒரு பக்கத்தை உடைக்கிறது தான். தண்ணிய ஊத்துறது வெப்பத்தை குறைக்குது. ஆமா, CO2 ஸ்ப்ரே பண்றது ஆக்சிஜன் வர்றத தடுக்குது. இப்படிதான். ரொம்ப தெளிவா புரியுது. சரி, இப்போ நாம எரியறத பார்த்தோம். அந்த எரியற சுடர், அதாவது ஃப்ளேம் பத்தியும் உங்க குறிப்புகள் இருக்கு. பக்கம் 111ல சுடரின் அமைப்பு பத்தி சொல்றாங்க. அது என்ன அவ்வளவு முக்கியம்? ஒரு மெழுகுவர்த்தி சுடர்ல என்னென்ன இருக்கு? ஆமா, அது பார்க்க சாதாரணமா தெரிஞ்சாலும் ஒரு மெழுகுவர்த்தி சுடருக்குள்ளேயே பல அடுக்குகள், பல மண்டலங்கள் இருக்கு. நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். வெளியில ஒரு மாதிரி நீல நிறத்துல அல்லது சில சமயம் நிறமற்ற மாதிரி ஒரு பகுதி தெரியும். இதுக்கு நான் லூமினஸ் ஜோன்னு பேரு. இதுதான் சுடரோட ரொம்ப ரொம்ப சூடான பகுதி, அதிக வெப்பமான பகுதி. இங்க ஆக்சிஜன் நல்லா கிடைக்கிறதுனால மெழுகு முழுமையா எரியுது. கம்ப்ளீட் கம்பஷன் நடக்குது. ஓஹோ, அதுக்குள்ள பிரகாசமா மஞ்சள் நிறத்துல தெரியுது. அது நடுப்பகுதி, மஞ்சள் நிற மண்டலம், லூமினஸ் ஜோன். இங்க ஆக்சிஜன் கொஞ்சம் குறைவா கிடைக்கிறதுனால மெழுகு முழுசா எரியாம அரைகுறையா எரியுது. அதாவது முழுமையற்ற எரிதல், இன்கம்ப்ளீட் கம்பஷன் நடக்குது. அங்க எரியாத சின்ன சின்ன கார்பன் துகள்கள் சூடாகி பளபளன்னு ஒளிர்றதுனாலதான் இது இவ்வளவு பிரகாசமா தெரியுது. இது நீல மண்டலத்தை விட கொஞ்சம் வெப்பம் குறைவான பகுதி. சரி, தெரிய ஒட்டி உள்ள கருப்பா ஒரு பகுதி இருக்கு, அதுதான் உட்புற கருமை மண்டலம், டார்க் ஜோன். அங்க எரியாத மெழுகு ஆவிதான் இருக்கும். ஆக்சிஜன் சுத்தமா இல்லாததால அங்க எரிதல் நடக்கவே நடக்காது. இதுதான் சுடரிலேயே மிக குறைந்த வெப்பமுள்ள பகுதி. உங்க குறிப்புகள்ல அட்டவணை 10.1ல காட்டுற மாதிரி எந்த எரிபொருள் பயன்படுத்துறோமோ அதை பொறுத்து சுடரோட தன்மையும் காற்றில்லா சுடர், மிளிர் சுடர், நீல சுடர் மாறும். அப்போ ஒரு பொற்கொள்ளர் தங்கத்தை உருக்கணும்னா சுடரோட அந்த வெளிப்புற நீல நிற பகுதியை தான் பயன்படுத்துவார் இல்லையா? ஏன்னா அதுதான் ரொம்ப சூடானது. மிகச்சரியா சொன்னீங்க. இதுதான் சுடரின் அமைப்பை புரிஞ்சுக்கிறதோட ஒரு நடைமுறை பயன். எந்த பகுதிக்கு எவ்வளவு வெப்பம் தேவைங்கிறத பொறுத்து சுடரோட சரியான மண்டலத்தை பயன்படுத்துவாங்க. ஆனா இது எரிதல்னால பிரச்சனைகளும் இருக்கணும் உங்க குறிப்புகள் சொல்லுது. பக்கம் 112ல மாசுபாடு பத்தி. எல்லா எரிதலும் சுத்தமானது இல்லையா?
ஆமா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். முழுமையற்ற எரிதல் நடக்கும்போது, அதாவது ஆக்சிஜன் பத்தாம எரிபொருள் முழுசா எரியாத போது, கார்பன் மோனாக்சைடு CO ஒரு விஷவாயு உருவாகுது. இது நம்ம ரத்தத்துல ஆக்சிஜன் போறத தடுத்து உயிருக்கே ஆபத்தை உண்டாக்கும். அது மட்டும் இல்லாம நிலக்கரி, டீசல் மாதிரி எரிபொருள்கள்ல இருக்கிற சல்பர் எரியும் போது சல்பர் டை ஆக்சைடு உருவாகுது. அப்புறம் அதிக வெப்பத்துல காத்துல இருக்கிற நைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து நைட்ரஜன் ஆக்சைடுகள் உருவாகுது. இதெல்லாமே காற்று மாசுபாட்டுக்கு முக்கிய காரணங்கள். இதுல எரிபொருள் திறன், ஃபியூவல் எஃபிஷியன்சி, கலோரி மதிப்பு, கலோரிஃபிக் வேல்யூ பத்தியும் பேசுறாங்களே, அது என்ன? கேலோரி மதிப்புனா என்னன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு எரிபொருள், உதாரணமா 1 கிலோகிராம் எரிபொருள் முழுசா எரிஞ்சு எவ்வளவு வெப்ப ஆற்றலை கொடுக்குதுங்கிறது தான் அதோட கேலோரி மதிப்பு. அதிக கேலோரி மதிப்புள்ள எரிபொருள் கொஞ்சமா எரிஞ்சாலும் அதிக ஆற்றலை கொடுக்கும். ஒரு நல்ல எரிபொருள்னா எப்படி இருக்கணும்? சுலபமா கிடைக்கணும், விலை குறைவா இருக்கணும், மிதமான வேகத்துல எரிஞ்சு நிறைய ஆற்றல் தரணும், முக்கியமா தீங்கு விளைவிக்கிற புகையை வெளியிடக்கூடாது. ஆனா நடைமுறையில பார்த்தா இந்த எல்லா நல்ல குணங்களும் ஒருங்கே அமையற ஒரு எரிபொருளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி, இந்த மாசுபாட்டோட விளைவுகளா புவி வெப்பமயமாதல், குளோபல் வார்மிங், அமிலமழை, ஆசிட் ரெயின் பத்தி உங்க குறிப்புகள் பக்கம் 112 சொல்லுது. எரிதலுக்கும் இதுக்கும் என்ன நேரடி தொடர்பு? நேரடி தொடர்பு இருக்கு. எரிதல் வினைகள்ல முக்கியமா நிலக்கரி, பெட்ரோல், டீசல் மாதிரியான ஃபாசில் ஃபியூல்ஸ் இருக்கு இல்லையா, அத நம்ம வாகனம், தொழிற்சாலை, மின் உற்பத்திக்கு ரொம்ப அதிகமா எரிக்கும் போது கார்பன் டை ஆக்சைடு CO2 அதிக அளவுல வெளியேறுது. இந்த CO2 ஒரு பசுமை இல்ல வாயு, கிரீன் ஹவுஸ் கேஸ். இது வளிமண்டலத்துல அதிகமாக பூமியோட வெப்பம் வெளிப்போக முடியாம உள்ளே தக்க வைக்கப்படுது. அதனால பூமியோட சராசரி வெப்பநிலை அதிகமாகுது. இதுதான் புவி வெப்பமயமாதல். ஓ, அப்படியா? அமிலமழை எப்படி உருவாகுது? நாம முன்னாடி சொன்னோமே, சல்பர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடுகள்னு. இந்த வாயுக்கள் வளிமண்டலத்துல இருக்கிற நீரோட வினை புரிஞ்சு கந்தக அமிலம், நைட்ரிக் அமிலம் மாதிரி அமிலங்களா மாறுது. இது மழை நீரோட கலந்து பூமிக்கு வரும்போது அது அமில மழையா பெய்யுது. இது மண், நீர்நிலைகள், பயிர்கள், ஏன் நம்ம கட்டிடங்கள், வரலாற்று சின்னங்கள்னு எல்லாத்துக்கும் பாதிப்பை ஏற்படுத்துது. சரி, இப்ப சில முக்கியமான சொற்களை பார்த்துடலாம். உங்க குறிப்புகள்ல பக்கம் 114 இருக்கிற அறிஞர் பொருள் விளக்கம் ரொம்ப முக்கியமானது. வெப்ப உமிழ் வினை அப்படின்னா என்ன? எரிதல் இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னீங்க. ஆமா, ஒரு வேதிவினை நடக்கும்போது அதுல இருந்து ஆற்றல், குறிப்பா வெப்ப ஆற்றல் வெளியேறப்பட்டா அது வெப்ப உமிழ்வினை. எரிதல் வினை நடக்கும்போது வெப்பம் வெளியே வருது இல்ல, அதனால அது ஒரு வெப்ப உமிழ்வினை. சில வினைகள்ல வெப்பம் உள்ளே உறிஞ்சப்படும், அது வெப்பம் கொள்வினை. எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். சரி, இன்னொரு சொல் துருப்பிடித்தல். இதுவும் பக்கம் 113 இருக்கு. இதுவும் ஒரு வேதியியல் மாற்றம் தானே? ஆனா இது எரிதல் மாதிரி வேகமா நடக்காதே. ஆமா, துருப்பிடித்தல்ங்கிறது இரும்பு, காத்துல இருக்கிற ஆக்சிஜன் மற்றும் ஈரப்பதத்தோட வினை புரிஞ்சு இரும்பு ஆக்சைடா, அதாவது துருவா மாறுற நிகழ்வு. இதுவும் ஒரு ஆக்சிஜனேற்ற வினைதான். ஆனா எரிதலை விட மிக மிக மெதுவா நடக்கும். இது இரும்ப பலவீனப்படுத்துற நம்ம விரும்பாத ஒரு வேதியியல் மாற்றம். இத தடுக்கத்தான் இரும்பு மேல பெயிண்ட் அடிக்கிறது, கிரீஸ் பூசுறது, இல்லனா துத்தநாகம் மாதிரி வேற உலோகத்தை அது மேல பூசுறது. அதுக்கு பேரு நாகமுலாம் பூசுதல், கால்வனைசேஷன். இந்த மாதிரி முறைகளை பயன்படுத்துறோம். புரிஞ்சது. உங்க குறிப்புகள்ல செயல்பாடு 2 பக்கம் 108ல சோடா பாட்டிலை திறந்தா வாயு வெளியேறுவதை காட்டுறாங்க. இது அழுத்தத்தோட விளைவை விளக்குதுன்னு சொல்றாங்க. எரிதல் மாதிரி வேதிவினைகள்ல அழுத்தத்துக்கு, பிரஷருக்கு பங்குண்டா? பொதுவா வாயுக்கள் சம்பந்தப்பட்ட வினைகள்ல அழுத்தத்தை அதிகமாக்கும் போது வாயு மூலக்கூறுகள் ஒன்னோட ஒண்ணு நெருக்கமா வரும். அதோட செறிவு, அதாவது கான்சென்ட்ரேஷன் அதிகமாகும். இதனால மூலக்கூறுகளுக்கு இடையிலான மோதல்கள் அதிகமாகி வினையின் வேகம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. சில குறிப்பிட்ட சூழ்நிலைகள்ல மூடிய கலன்கள்ல நடக்கிற எரிதல் வினைகள்ல அழுத்தம் ஒரு முக்கிய காரணியா இருக்கலாம். உதாரணமா, இன்ஜின்களுக்குள்ள எரிபொருள் எரியும் போது அழுத்தம் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. மிகச்சரியா சொன்னீங்க. நாம இப்போ வேதியியல் மாற்றம்னா என்னன்னு ஆரம்பிச்சு எரிதல், அதோட வகைகள், காரணிகள், அப்புறம் அந்த சுடரோட அமைப்பு, அதனால ஏற்படுற சுற்றுச்சூழல் பிரச்சனைகள், சில முக்கிய சொற்கள், செயல்பாடுகள்னு உங்க 8ஆம் வகுப்பு அறிவியல் குறிப்புகள் இருந்த பல விஷயங்களை நல்லா அலசிட்டோம். ஆமா,
இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய விஷயம் என்னன்னா, எரிதல்ங்கிறது வெறும் தீ பிடிக்கிறதுங்கிறத தாண்டி அது ஒரு அடிப்படை வேதியியல் நிகழ்வு. ஆற்றலை வெளியிடுற ஒரு ஆக்சிஜனேற்ற வினை. நம்ம அன்றாட வாழ்க்கையோட இது ரொம்பவே பின்னி பிணைஞ்சிருக்கு. சமையல்ல இருந்து போக்குவரத்து, மின்சாரம் வரைக்கும் எல்லாத்துலயும். அதே நேரம் இத சரியா கையாளலைன்னா மாசுபாட்டுக்கும் புவி வெப்பமயமாதல் மாதிரி பெரிய பிரச்சனைகளுக்கும் இதுவே காரணம் ஆயிடுங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அதனால எரிபொருட்களை திறமையா பயன்படுத்துறதும் மாற்று ஆற்றல் மூலங்களை தேடுறதும் ரொம்ப ரொம்ப அவசியம். அருமை. இந்த உரையாடல் மூலமா உங்க குறிப்புகள்ல இருந்த விஷயங்கள் இன்னும் தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறோம். இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனைக்கு ஒரு கேள்வி. நாம சுடரோட வெவ்வேறு மண்டலங்கள் பத்தி பேசணும் இல்லையா? நீல மண்டலம் அதிக வெப்பம், முழுமையான எரிதல். மஞ்சள் மண்டலம் குறைந்த வெப்பம், முழுமையற்ற எரிதல். கருமை மண்டலம் எரிதலே இல்லை. இப்போ ஒரு மெழுகுவர்த்தியை தாண்டி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு தொழிற்சாலையில ஒரு குறிப்பிட்ட பொருளை மிக துல்லியமான வெப்பநிலையில சூடுபடுத்தணும்னா, அல்லது ஒரு குறிப்பிட்ட வேதிப்பொருளை முழுமையா எரிக்காம ஒரு பகுதி அளவுல மட்டும் எரிக்கணும்னா, சுடரோட எந்த பகுதியை அவங்க குறி வைப்பாங்க? இந்த சுடரின் நுட்பமான அமைப்பு வேற என்னென்ன தொழில்நுட்பங்கள்ல பயன்படலாம்? சும்மா யோசிச்சு பாருங்க.